அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எடுத்து பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெகுளித்தனமாக வெள்ளந்தியாக இருக்கிற பெண்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். ஏன்னா இந்த வெகுளித்தனமாக வெள்ளந்தியாக இருக்கிற பெண்களுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள் உருவாகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கடந்து வந்த பாதைகளே பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாக இருந்திருக்கும். இவங்க வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளந்தி மனம், தவறு சரின்றத வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, வெள்ளை காகிதம் போல் வெள்ளம் உள்ளம் கொண்டவங்க, எதுவும் மறைக்க தெரியாது. எல்லாமே ஒளிவு மறையில்லாமல் வெளிப்படையான எண்ணம், சிந்தனை எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசி பழகக்கூடியவங்க. இவங்க எதுக்காக தெரியுமா இப்படி இருக்காங்க? வெள்ளந்தியா பழகியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, தனக்கு வயசுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க கிட்டலாம். ஆனால் யாரும் இவங்கக்கிட்ட உண்மையாக இருந்திருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அந்த பெண் வயசுக்கு வரா இல்லையா, வயசுக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவள் பழகின ஆணாகட்டும், எந்த ஒரு உறவு முறையாகட்டும், அண்ணா மாமா தம்பின்னு வெளியாட்களெல்லாம் உறவு முறையில் சொல்லி கூப்பிட்ருப்பாங்க. இதெல்லாம் அவள் மெச்சூரிட்டியான பிறகு பார்வைகள்லாம் மாறிட்டுருக்கும். அவள் ஒரு பக்குவப்பட்டு ஒரு கட்டத்தில் புரிஞ்சுப்பா. இந்த மாதிரி வயசில் பெரியவங்க கூடலாம் பழகினா பேசினா இப்படி தான் இருப்பாங்க போல். நமக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. அனாவசியமான பேச்சு, அனாவசியமான வார்த்தைகள், தவறான பார்வைகள்லாம் வேணாம் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் குழந்தைங்க கூட பேசுகிறதும் விளையாடுறதும் குழந்தைத்தனமான உள்ளத்தை கொண்டவங்க தான் இந்த வெகுளித்தனமானவங்க. ஆனால் இவங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய பேர் என்னென்ன தெரியுமா? அறிவில்லை, மெச்சூரிட்டி இல்லை, உலகத்தை புரிஞ்சக்கூடிய தன்மை இல்லை, வாழ தகுதி இல்லை, இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க முடியல, நிறைய திணிக்கிறீங்க. பண்ணாதீங்க. அவங்க தவறாக பேசணும், தவறாக நடக்கணும், பின்னாடி பேசணும், தேவையில்லாத பார்வைகள், எண்ணங்கள், வார்த்தைகள் எல்லாத்தையும் வளர்த்துக்கணுன்னா ரொம்ப திறமைசாலி, அறிவு மிக்கவங்க யாருன்னா இந்த வெகுளித்தனமாக இருக்கிறவங்க தான். அவங்களுக்கு யாருக்கும் துரோகம் பண்ண, ஏமாற்ற, யாரையும் பின்னாடி பேச, வஞ்சகம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்களுக்கு மற்றவங்கள வாழ வச்சு யாருக்கும் பிரச்சனை, தொல்லை, துரோகம், ஏமாற்றம் தராமல் இருக்கக்கூடியவங்க, தான் நிம்மதியாக வாழணும், மற்றவங்களும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த வெகுளித்தனமானவங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. யாரும் இந்த வெள்ளந்தியாக வெகுளியாக இருக்கிற குணத்துக்கிட்ட உங்களுடைய கெட்ட பார்வை, கெட்ட எண்ணம், கெட்ட செயலை திணிக்காதீங்க. அவங்க எது வேணாலும் தாங்குவாங்க. வார்த்தைகளை தாங்க மாட்டாங்க, துரோகத்தை தாங்க மாட்டாங்க, ஏமாற்றத்தை தாங்க மாட்டாங்க, கொடுக்குற பிரச்சனையை தாங்க மாட்டாங்க. தயவு செய்து குழந்தை போல இருக்கும் குணத்தில் வாழ்கிறவங்கள நிம்மதியாக வாழ விடுங்க. இவங்க வளர்ந்தும் மழலை மொழி மாறாமல் மழலை பேச்சுக்களுக்கு அதிபதியானவங்க தான் இந்த வெள்ளந்தி உள்ளம் படித்தவங்க. இவங்க வளர்ந்தும் குழந்தை குணம் மாறாமல் யாருக்கும் கெடுதல் செய்ய தெரியாமல் தெய்வீக படைப்பு தான் இந்த வெகுளித்தனமானவங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நிம்மதியாக சந்தோஷமாக வாழ விடுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற பார்க்காதீங்க, அவங்கள வாட்டி வதைக்காதீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க நிம்மதியாக வாழ்வாங்க. நன்றி, வணக்கம்.